வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா, தமிழ்ல இந்த வருஷம் வெளியான சப்தம் அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த படத்துல ஆதியும் லட்சுமி மேனனும் இணைஞ்சு நடிச்சிருப்பாங்க. இந்த படத்தோட பிளாட்டை பத்தி சொல்றேன். ஒரு மெடிக்கல் காலேஜ்ல மர்மமான முறையில 2 பேர் அடுத்தடுத்து இறந்து போறாங்க. இதுக்கு பின்னாடி பேய் காரணமா இருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி ஒரு பேரநாமல் இன்வெஸ்டிகேட்டரை வர வைக்கிறாங்க. அவர் விசாரணை பண்றாரு. இதுக்கு பின்னாடி பேய் தான் இருக்கா இல்ல என்ன மர்மம் இருக்குன்றத அவர் தேடி கண்டுபிடிச்சாரா இல்லையான்னு சொல்ற படம் தான் இந்த படம். சூப்பரா இருக்கும். நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் எல்லாம் வச்சிருப்பாங்க. கண்டிப்பா இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிக்கும் நம்புறேன். எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அது மூலியமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். மேற்கொண்டு டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியே எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே மூணார்ல இருக்க ஒரு மெடிக்கல் காலேஜ் நமக்கு காட்டுறாங்க. அவந்திகான்ற ஒரு பொண்ணு இருக்காங்கல்ல, மொட்டை மாடியில இருந்து குதிக்கலான்ற மாதிரி நின்னுட்டு இருக்காங்க. என்ன பிரச்சனைன்றதுலாம் தெரியல. இப்ப திடீர்னு மேல இருந்து குதிச்சிடுறாங்க. அவங்க குதிச்சிட்டாங்கல்ல, எல்லாருமே ஓடி போய் என்னாச்சு ஏதாச்சுன்னு பாக்குறாங்க. உண்மையில அவந்திகான்ற பொண்ணுக்கு இது கனவா தான் வந்திருக்கும். ஆனா இவங்க கனவுல வந்த மாதிரியே ஸ்வேதான்ற ஒரு பொண்ணு குதிச்சிருக்கா. எப்படி அவ குதிச்ச மாதிரி உங்களுக்கு கனவுல வந்தது அப்படின்றது கிளியரா தெரியல. இப்ப எல்லாருமே ஸ்வேதாக்கு என்னாச்சு ஏதாச்சுன்ற மாதிரிலாம் பக்கத்துல போய் பாக்குறாங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வெங்கட்னு ஒரு பையன் சூசைட் பண்ணி இறந்து போயிருப்பாரு. இப்ப ஸ்வேதா இறந்து போயிருக்காங்க. அதனால மீடியா ஆட்கள் இருக்காங்கல்ல, இதெல்லாம் தற்கொலையா இல்ல அந்த இடத்துல அமானுஷ்யமா ஏதாவது நடக்குதா, பேய்கின்னு ஏதாவது இருக்கான்ற மாதிரிலாம் எழுத ஆரம்பிச்சிடுறாங்க. அட்மிஷன் வேற இன்னும் கொஞ்சம் நாள்ல வரப்போகுது. அதுக்குள்ள இந்த கேஸ் நம்ம எப்படியாவது சால்வ் பண்ணி ஆகணும்ன்ற மாதிரி டீனோ ஆளுங்களும் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இங்க இருக்க ஒரு ப்ரொஃபசர் இருக்காரு பாத்தீங்களா, சார் ஏதோ மர்மமா நடக்கிற மாதிரி இருக்கு, அதனால ஒரு சாமியாரை வர வைக்கலாம், அப்படி இல்லைன்னா ஃபாதரை வர வைக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஆனா டீன் இதை கேட்டு கோவப்படுறாரு. நம்ம மெடிக்கல் காலேஜ் நடத்திட்டு இருக்கோம், நம்மளே ஒரு சாமியாரை வர வச்சா மத்தவங்க எல்லாம் எப்படி பார்ப்பாங்க, கொஞ்சம் யோசிங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அப்பதான் வேற ஒருத்தர் இருக்காருல, பேரநாமல் இன்வெஸ்டிகேட்டர்னு ஆளுங்க இருக்காங்க சார், அந்த மாதிரி ஆளுங்களை வர வைக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இது என்னமோ எனக்கு சரியா படுது அப்படின்ற மாதிரி டீன் ஏத்துக்கிறாரு. அந்த மாதிரி ஒருத்தரை வர வைங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அப்படியே கட் பண்ணி மும்பைல நடக்கிற விஷயத்தை நமக்கு காட்டுறாங்க. நம்ம ஹீரோ ஒரு பேரநாமல் இன்வெஸ்டிகேட்டரா இருப்பாரு. நம்ம ஹீரோவோட பேரு ரூபன் அப்படின்றது. ஒரு பொண்ணு இறந்து போயிருப்பா, பேரண்ட்ஸ்க்கு பேயா தொல்லை கொடுத்துட்டு இருக்கா போல. பேரண்ட்ஸ் இவரை கூப்பிட்டுருப்பாங்க. இவருமே அந்த சின்ன பொண்ணு கிட்ட பேசலாம் அப்படின்ற மாதிரி பேசுறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. பேயா இருக்க பொண்ணு இருக்கா பாத்தீங்களா, அவ பேசுற எல்லாமே சவுண்ட் மாதிரி கேப்சர் ஆகுது. அந்த சவுண்டை இவர் கேட்டு பாக்குறாரு. அந்த பொண்ணு என்ன சொல்ல வரான்றத புரிஞ்சுக்கிறாரு. ஆக்சுவலா அந்த பொண்ணு இருக்கா பாத்தீங்களா, என்னோட பேரண்ட்ஸ் என்ன மறந்துட்டாங்க, என் பொம்மையெல்லாம் வெளியே தூக்கி போட்டுட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் சோகமா சொல்லிட்டு இருக்கா. அந்த பொண்ணோட பிரச்சனை என்னன்றதை இவர் புரிஞ்சுக்கிறாரு. அதை பத்தி பேரண்ட்ஸ் கிட்ட உட்காந்து பேசுறாரு. ஆக்சுவலா உங்க பொண்ணை நீங்க கொஞ்சம் கொஞ்சமா மறந்துட்டதா உங்க பொண்ணு நினைக்கிறா, பொம்மையை வேற தூக்கி போட்டிருக்கீங்கல்ல, அதனால தான் இந்த மாதிரி நினைச்சு உங்ககிட்ட கோவப்பட்டிருக்கா, வேற ஒண்ணும் இல்லைன்ற மாதிரி சொல்றாரு. அமானுஷ்யமா நடக்கிறத பார்த்து ரொம்ப பயந்துருப்பாங்க. இப்ப பொண்ணுன்னு தெரிஞ்சோடனே இவங்க நிம்மதியாகிறாங்க. இதுக்கப்புறம் பேயை பார்த்தலாம் எனக்கு பயம் வராது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்படி சொல்லாதீங்க, மனுஷங்கள்ல நிறைய கேரக்டர்ஸ் இருக்கு மாதிரி பேய்களையும் வித்தியாசமான கேரக்டர் இருக்கு, மோசமான பேய்களும் இருக்கதான் செய்யுது அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. இங்கதான் படத்துல ஒர்க் பண்ணவங்களோட பேரெல்லாம் நமக்கு போடுறாங்க. ஆக்சுவலா அந்த காலேஜை சேர்ந்தவங்க ஒருத்தர வர வைக்கணும்னு நினைச்சாங்க பாத்தீங்களா, ஹீரோக்கு தான் தகவலை கொடுத்திருப்பாங்க. இப்ப ஹீரோவும் டிராவல் பண்ணி அந்த காலேஜுக்கு வந்து சேர்ந்துடுறாரு. இப்ப டீனை பார்த்து பேசுறதுக்காக டீனோட ரூம்க்கும் வந்துடுறாரு. டீன் இருக்கார்ல, படிப்புல கம்மி மார்க் வாங்கினவங்க, பர்சனல் ப்ராப்ளம் இருக்கவங்க தற்கொலை எல்லாம் பண்ணிப்பாங்க, அது காமன் தான். ஆனா இந்த 2 தற்கொலையை பொறுத்த வரைக்கும் அமானுஷ்யமா நடந்தது அப்படின்ற மாதிரி ஒரு காசிப் கிரியேட் ஆயிருச்சு. பேயில எல்லாம் எனக்கு சுத்தமா நம்பிக்கை கிடையாது, நீங்க இங்க பேய் இருக்கான்னு செக் பண்ணி பாருங்க, இல்லனா இல்லன்ற மாதிரி ஒரு ரிப்போர்ட் தந்துருங்க, அப்பதான் வரப்போற அட்மிஷன்ல எங்களுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் வராதுன்ற மாதிரிலாம் சொல்றாரு. டீனுக்கு மேல காலேஜ் ஓனர் இருப்பாரு பாத்தீங்களா, இப்ப காலேஜ் ஓனருக்கு தான் போன் மூலியமா இவர் பேசுறாரு. உண்மை என்னன்னு பாத்தீங்கன்னா, அடுத்தடுத்து இந்த காலேஜ்ல 2 பேர் இறந்து போயிருப்பாங்க. எல்லாருமே அதை பத்தியே பேசிட்டு இருப்பாங்க. அதை மாத்தணும்ன்றதுக்காக இவரே பேய் இருக்கிற மாதிரி ஒரு காசிப்பை கிரியேட் பண்ணிருப்பாரு. இப்ப எல்லாருமே பேயின்னு நினைக்கிறாங்க. இவர் பேய் இல்லைன்னு சொல்லிட்டாருன்னா இதை ஈஸியா முடிச்சிடலாம், அதுக்காக தான் இப்படி பண்ணன்ற மாதிரிலாம் ஓனர் கிட்ட சொல்றாரு. ஹீரோக்கு இதெல்லாம் தெரியாது. ஹீரோ பேய் இருக்குன்ற மாதிரி தான் இந்த இடத்துக்கு வந்திருக்காரு. ஹீரோக்கு ஹெல்ப் பண்றதுக்காக ஆரோக்கியம்னு ஒருத்தரை போட்டிருக்காங்க. அவர் ஹீரோக்கு இடத்தெல்லாம் காமிச்சிடுறாரு. உங்களுக்கு பேயில நம்பிக்கை இருக்கான்னு கேக்குறாரு. ஆரோக்கியம் இல்லன்ற மாதிரி சொல்றாரு. ஹீரோ இவரை பயம்புத்தணும்னு முடிவு பண்றாரு. இப்ப ஹீரோ இருக்கார்ல, அங்க பாருங்க ஒருத்தர் சிகரெட் பிடிச்சிட்டு இருக்காருன்ற மாதிரி சொல்றாரு. அங்கேயா, அங்க யாருமே இல்லையன்ற மாதிரி ஆரோக்கியம் சொல்றாரு. நல்லா பாருங்க தெரியறாரு பாருங்க அப்படின்ற மாதிரிலாம் இவர் சொல்றாரு. வேணும்ட்டே ஆரோக்கியத்தை பயம்புத்துறதுக்காக இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காரு. டீன் இருக்கார்ல, இடம் கம்ஃபர்டபுளா இருக்கான்னு கேக்குறாரு. கம்ஃபர்டபுளா இருக்கு சார், இவர் கூடியே இருந்தா நல்லா இருக்கும்னு சொல்றாரு. சரி கூடியே வச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி டீனுமே சொல்லிடுறாரு. ஸ்வேதான் ஒரு பொண்ணு மாடியில இருந்து குதிச்சு இறந்து போன மாதிரி நமக்கு காமிச்சாங்க பாத்தீங்களா, அவங்க எங்க விழுந்து இறந்து போனாங்க அப்படின்றத கேட்டு ஹீரோ தெரிஞ்சுக்கிறாரு. அந்த பொண்ணோட கிளாஸ்ல இருக்க பசங்க கிட்ட பேசணும்னு யோசிக்கிறாரு. இப்ப பசங்க கிட்ட பேசுறதுக்காக வந்துடுறாரு.
ஸ்வேதாக்கு யாரெல்லாம் ரொம்ப க்ளோஸ்ன்ற மாதிரி கேக்குறாரு. 2-3 பொண்ணுங்க எந்திரிக்கிறாங்க. எங்க கூட தான் எப்பவுமே இருப்பான்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. ரீசெண்டா அவகிட்ட ஏதாவது மாற்றத்தை பாத்தீங்களான்னு கேக்குறாரு. ஆமா சார், நிறைய மாற்றத்தை பார்த்தோம். சின்ன சின்ன சவுண்டுக்கெல்லாம் அவ ரொம்ப ரியாக்ட் பண்ணா சார். நாங்க சாதாரணமா சிரிச்சு பேசும்போது கூட அவ அப்செட் ஆயிட்டா. சும்மா பேசிக்கிட்டே இருக்காதீங்கன்ற மாதிரிலாம் கிளம்பி போனா. இதான் நடந்தது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. சரி, ஸ்வேதாவோட இடம் எங்க இருக்குன்னு கேக்குறாரு. இப்ப எல்லாருமே இடத்த காமிச்சிடுறாங்க. இவருமே அந்த இடத்த பாக்குறதுக்காக வராரு. அவங்க பெஞ்சில ஏதோ கிறுக்கி வச்சிருக்காங்க. ஒரு சிம்பிள் மாதிரி தான் கிறுக்கி வச்சிருக்காங்க. இவரும் அந்த சிம்பிளை ஒரு வாட்டி பார்த்து வச்சுக்கிறாரு. ஸ்வேதா சாகிறதுக்கு 10 நிமிஷம் முன்னாடி அவந்திக்கான ஒரு ப்ரொஃபசர் கிட்ட பேசியிருப்பாங்க. அந்த ப்ரொஃபசரை பார்த்து பேசலான்ற மாதிரி ஹீரோவும் இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. கடைசியா ஸ்வேதா உங்க கிளாஸ்ல இருந்து வெளியே போய் தான் இறந்து போயிருக்கான்ற மாதிரி சொல்றாரு. சார், அன்னைக்கு கிளாஸ்ல இருந்து நிறைய பேர் வெளியே போனாங்க. எல்லாருமா இறந்து போனாங்க. அவ இறந்து போனதுக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம்னு கேக்குறாங்க. அவ சாகிறதுக்கு கொஞ்சம் முன்னாடி நீங்க தான் அவகிட்ட பேசிருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஆமா சார், அவ கிளாஸ சரியாவே கவனிக்கல. கிளாஸ ஒழுங்கா கவனிக்க மாட்டியான்ற மாதிரி கேட்டேன். அவ்வளவுதான் எனக்கு தெரியும்ன்ற மாதிரிலாம் இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோ கிட்ட எரிஞ்சு எரிஞ்சு விழுற மாதிரி தான் பேசுறாங்க. ஏன்னா ஹீரோவை பொறுத்த வரைக்கும் பேய் பிசாஸ்லாம் இருக்கிறதா நம்புறாரு. ஆனா இவங்களுக்கு சுத்தமா அதுல நம்பிக்கை கிடையாது. பேய் பிசாஸ்லாம் இல்லவே இல்லைன்ற மாதிரி தான் தீசிஸ் ரெடி பண்றாங்க. அதனால தான் இவர்கிட்ட எரிஞ்சு எரிஞ்சு விழுறாங்க. ஸ்வேதா இறந்து போய் 2 நாள் நீங்க காலேஜுக்கே வரல, ஏன்னு தெரிஞ்சுக்கலாமா அப்படின்ற மாதிரி இவர் கேக்குறாரு. சார், தீசிஸ்க்காக ப்ரிப்பேர் பண்ற வேலை இருந்தது, அதனால தான் நான் வரல. ஆமா, நீங்க பாராநார்மல் இன்வெஸ்டிகேட்டர் தானே? என்னமோ இன்வெஸ்டிகேஷன் ஆபீசர் மாதிரி இவ்வளவு கேள்வி கேக்குறீங்க. எனக்கு பாக்குறதுக்கு நிறைய வேலை இருக்கு, என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி வேகமா இங்க இருந்து எந்திரிச்சு போயிடுறாங்க. ஆக்சுவலா ஹீரோவை பொறுத்த வரைக்கும் ஒரு ஃப்ரெண்ட் இருப்பாரு. ஃப்ரெண்ட் ஹீரோக்கு ஹெல்ப் பண்றவர் தான். ஆனா இப்ப ஃப்ரெண்டோட கால் உடைஞ்சிருக்கு. அதனால தான் ஹீரோ கூட வர முடியாம போயிருது. நான் இங்க இருந்தே உனக்கு தேவையான ஹெல்ப் பண்றேன்ற மாதிரி ஃப்ரெண்ட் சொல்றாரு. கேஸ் சம்பந்தப்பட்ட டீடைல் வாங்குறதுக்காக ஹீரோ போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்திருக்காரு. இன்ஸ்பெக்டருக்கு இந்த பேய் பிசாஸ்ல சுத்தமா நம்பிக்கை இல்ல. இவனை மாதிரி இப்ப நிறைய பேர் கிளம்பி இருக்காங்க, ஏமாத்தி சம்பாரிச்சிட்டு இருக்காங்கன்ற மாதிரிலாம் கிண்டல் பண்றாரு. ரீசெண்டா ஒரு கேஸ், 4 பேர் ஒரு பொண்ணை ரேப் பண்ணி சாவடிச்சிருக்காங்க. அந்த 4 பேர் யாருன்றது எங்களுக்கு தெரியல. அந்த பொண்ணு கிட்ட பேசி அந்த 4 பேர் யாருன்றத கண்டுபிடிச்சு சொல்லுன்ற மாதிரிலாம் கேக்குறாரு. அது ஹீரோ இருக்கார்ல, அவங்க எல்லாம் மனுஷ ரூபத்துல இருக்க பேய் சார். அவங்களெல்லாம் உங்களாலேயே எதுவுமே பண்ண முடியல, என்னால என்ன பண்ண முடியும்ன்ற மாதிரி கேக்குறாரு. ஏன்னா அவங்க எல்லாம் பெரிய இடத்த ஆளுங்களா தான் இருப்பாங்க, உங்களாலேயே கை வைக்க முடியாதுன்றதை இன்டைரக்டா அவர்கிட்ட சொல்றாரு. இப்ப கேஸ் ஃபைல்லாம் வாங்கிட்டு வந்துடுறாரு. அந்த கேஸ் ஃபைல்லாம் ஸ்டடி பண்ணி பாக்குறாரு. அந்த 2 பேரோட பாடியை பார்க்கணும்னு யோசிக்கிறாரு. அந்த 2 பேரோட பசங்க இருக்காங்கல்ல, பாடியை பதப்பத்தி தான் வச்சிருக்காங்க. அந்த இடத்துல தான் இவர் பாக்குறதுக்காக வராரு. முதல்ல வெங்கட்னு ஒரு பையன் பாத்ரூம்ல வச்சு இறந்து போயிருப்பான். அதை நமக்கு காமிச்சிருக்க மாட்டாங்க. ஸ்வேதா இறந்து போனதை மட்டும் தான் நமக்கு காமிச்சிருப்பாங்க. முதல்ல இவர் ஸ்வேதாவோட பாடியை பாக்குறாரு. ரொம்ப கோரமா பாடி மாறி இருக்கு. ஏன் இப்படி மாறி இருக்குன்ற மாதிரிலாம் இவர் யோசிக்கிறாரு. இப்ப 2வது தான் வெங்கட்டோட பாடியை பாக்குறதுக்காக வராரு. வெங்கட்டோட பாடி இருக்கு பாத்தீங்களா, அப்படியே கை கால்லாம் முருங்கின மாதிரி இருக்கு. ஏன் கை கால்லாம் முருங்கி இருக்கு அப்படின்ற மாதிரி இவருமே யோசிக்கிறாரு. டாக்டர் கிட்டே ஒரு தெளிவான பதில் இல்ல. என்னாலேயே இந்த விஷயத்தை புரிஞ்சுக்க முடியல, கொஞ்சம் வித்தியாசமா தான் இந்த டெத்தே நடந்திருக்குன்னு சொல்றாரு. இவர் காதுல அளவுக்கு அதிகமா சவுண்ட் கேட்டிருக்கு போல, ஏன்னா காதுல இருக்க ட்ரம்மே டேமேஜ் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரிலாம் டாக்டர் சொல்றாரு. இப்ப அவந்திகா குளிச்சிட்டு இருக்கிறத நமக்கு காட்டுறாங்க. அப்ப யாரோ நெருங்கி வர மாதிரியே தெரியுது. பின்னாடி இருந்து சவுண்ட் கேக்குது. சட்டுன்னு திரும்பி பாக்குறாங்க. ஆனா அந்த இடத்துல யாரும் இல்ல. ஹீரோ கிட்ட நிறைய டிவைஸ்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் என்ன டிவைஸ் அப்படின்ற மாதிரி ஆரோக்கியம் கேக்குறாரு. ஒவ்வொரு டிவைஸை பத்தியும் ஹீரோ எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப ஹீரோவோட பிளான் என்னன்னு பாத்தீங்கன்னா, காலேஜ்ல இருக்க மூல முடுக்க எல்லாத்தையும் செக் பண்ணும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. இப்போ ஒவ்வொரு இடமா இவர் செக் பண்றாரு. வெங்கட்னு ஒரு பையன் ரெஸ்ட் ரூம்ல இறந்து போனதா சொன்னா பாத்தீங்களா, இப்ப அந்த ரெஸ்ட் ரூம்ல தான் இவர் செக் பண்ணிட்டு இருக்காரு. நடந்த விஷயத்தை நமக்கு காட்டுறாங்க. வெங்கட்டுக்கு பயங்கரமா சவுண்ட் எல்லாம் கேக்குது. அப்படியே கையெல்லாம் முருங்கி தான் இறந்து போறாரு. இவருக்கு மெடிக்கலா ஒரு டவுட் வருது போல. அவந்திகா கிட்ட அந்த டவுட்டை கேக்குறாரு. நீங்க யார்கிட்டனாலும் கேட்கலாமே, எதுக்காக என்கிட்ட கேக்குறீங்க, மத்தவங்க கிட்ட கேட்டுக்கோங்கன்னு கிளம்புறாங்க. எந்தெந்த இடத்தெல்லாம் இவர் செக் பண்றாரோ அந்த இடத்தெல்லாம் மார்க் பண்ணிக்கிறாரு. இப்படி ஒவ்வொரு இடமா இவர் கம்ப்ளீட் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப அவந்திகாவை மீட் பண்ணி இவர் பேசிட்டு இருக்காரு. அவந்திகா கிட்ட பேசிட்டு இருக்கும் போது சர்ச்சில் பெல் அடிக்கிற மாதிரி சவுண்ட் கேக்குது. பெல் சவுண்ட் கேட்டா வேண்ட மாதிரி பண்ணுவாங்கல்ல, ஹீரோ வேண்ட மாதிரி பண்றாரு. நீங்க இந்து தானே, நீங்க எதுக்காக இந்த மாதிரி பண்றீங்கன்ற மாதிரி அவந்திகா கேக்குறாங்க. எந்த மதமா இருந்தா என்ன, இப்படி பண்றதுல தப்பு இல்லைன்ற மாதிரி இவர் சொல்றாரு. அதெல்லாம் இருக்கட்டும், சர்ச் பெல் சவுண்டே கேட்கலையே, அப்புறம் எதுக்காக இப்படி பண்றீங்கன்ற மாதிரி கேக்குறாங்க. எது சவுண்ட் கேட்கலையா, எங்க நீங்க கவனிக்கல அப்படின்ற மாதிரி இவர் சொல்றாரு. இன்னைக்கு பொண்ணுங்களோட ஹாஸ்டல்ல செக் பண்ற மாதிரி தான் பிளான் இருக்கும். ஆரோக்கியம், நீங்க சிசிடிவியை பாத்துக்கோங்க, ஏதாவது பாத்தீங்கன்னா என்கிட்ட சொல்லுங்கன்ற மாதிரி சொல்றாரு. ஆரோக்கியமா சரின்ற மாதிரிலாம் ஏத்துக்கிறாரு. இவன் பேயின்னு கதை விட்டுட்டு இருக்கான், இன்னைக்கு மட்டும் எதுவும் நடக்கல, இவனை கவனிச்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரிலாம் ஆரோக்கியம் புலம்பிட்டு இருக்காரு. ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, அந்த ஸ்வேதா பொண்ணோட ரூமுக்கு போலான்ற மாதிரி பாத்துட்டு இருக்காரு. இவர் கையில ஒரு டிவைஸ் வச்சிருக்காரு. பேய் வந்ததுன்னா சவுண்ட் கேட்கும். சவுண்ட் கேக்குதான்ற மாதிரி தான் ஒவ்வொரு இடமா இவர் வந்துட்டு இருக்காரு. இப்ப இவருக்கு ஒரு இடத்துல இருந்து சவுண்ட் கேக்குது. அந்த இடத்துக்கிட்ட போலான்ற மாதிரிலாம் போயிட்டு இருக்காரு.
இப்ப நமக்கு ஆரோக்கியம் சிசிடிவியை பாக்குறத காட்டுறாங்க. ஒரு பேய் தெரியுது அப்படின்ற மாதிரி ஆரோக்கியம் செம்மையா பயப்படுறாரு. இப்ப பேய் தெரிஞ்ச இடத்துக்கிட்ட தான் ஹீரோ போயிட்டு இருக்காரு. ஹீரோ கிட்ட சொல்லணும் அப்படின்ற மாதிரிலாம் ஆரோக்கியம் யோசிக்கிறாரு. இப்ப ஹீரோவே ஒரு ஸ்டேஜ்ல எதிர வந்த அந்த பேயை பாத்துறாரு. ஆனா ஹீரோ பேயை பார்த்து பயப்படவே மாட்டாரு. பலார்னு கண்ணத்துல அறையிறாரு. பார்த்தா அது பேய் கிடையாது, ஒரு பொண்ணு தான் பயம்புத்தி இருக்காங்க. யார் சொல்லி இதெல்லாம் பண்றன்றது எனக்கு தெரியும் வான்ற மாதிரி வேகமா இழுத்துட்டு போறாரு. நான் மாட்டிக்கிட்டேன்ற மாதிரி இந்த பொண்ணு மத்த பொண்ணுங்களுக்கு எல்லாம் கால் பண்ணி சொல்றாங்க. மத்த பொண்ணுங்களும் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. ஆக்சுவலா அவந்திகா தான் இந்த மாதிரி பயம்புத்த சொல்லியிருப்பாங்க. எதுக்காக இந்த பொண்ணுங்களை பயம்புத்த சொன்னீங்கன்ற மாதிரி ஹீரோ கேக்குறாரு. பேய் பிடிக்கிறேன்னு நிறைய பேர் ஏமாத்திட்டு இருக்காங்க, நீங்க உண்மையா ஃபேக்கான்னு கண்டுபிடிக்கிறதுக்காக தான் இப்படி பண்ணேன்னு சொல்றாங்க. என்னங்க என்ன பார்த்தா உங்களுக்கு விளையாட்டா தெரியுதா? உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா ஒதுங்கிருங்க, இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி பயங்கரமா சத்தம் போடுறாரு. சரி நான் பண்ணது தப்பு தான் மன்னிச்சிருங்கன்ற மாதிரி கதவை சாத்திடுறாங்க. இப்ப அவங்க ரூம்ல இருந்து சிக்னல் வருது. அப்ப ரூம்குள்ள பேய் நடமாட்டம் இருக்கான்ற மாதிரி ஒரு லைட்டா யோசிக்கிறாரு. போனை ஆன்ல வச்சிருந்தா கூட இந்த மாதிரி நடக்க வாய்ப்பு இருக்கு. அதனால கதவை தட்டி அவங்களை திரும்பி கூப்பிடுறாரு. எங்க உங்க போனை கொஞ்சம் ஆஃப் பண்ண முடியுமா? என்னோட ஃப்ரீக்வன்சில கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் ஏற்படுதுன்னு சொல்றாரு. உங்களுக்காகலாம் என்னோட போனை ஆஃப் பண்ண முடியாதுன்ற மாதிரி அவங்க கதவை சாத்திடுறாங்க. திரும்பி அவங்க ரூம்குள்ள இருந்து சிக்னல் வருது. இவரும் என்னன்ற மாதிரி குழம்புறாரு. இப்ப அவந்திகா நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. அப்ப அவந்திகாவோட விரல் இருக்குல்ல ஆட்டோமேட்டிக்கா மேல ஏறுது. ஏதோ பேய் தான் புடிச்சு இழுத்துட்டு இருக்க போல. அவந்திகாக்கு இந்த விஷயம் ஃபீல் ஆகுது. சட்டுன்னு கண்முழிக்கிறாங்க. அப்ப விரல் நார்மலா இறங்கிருது. ஸ்டார்டிங் வெங்கட்னு ஒருத்தர் இறந்து போனாரு பாத்தீங்களா, அவரோட போனை போலீஸ் கிட்ட இருந்து ஹீரோ வாங்கியிருக்காரு. அவர் வச்சிருக்க போட்டோவெல்லாம் செக் பண்றாரு. வெங்கட், ஸ்வேதா, இதை தாண்டி தீபிகான்னு 3 பேர் ஃப்ரெண்ட்ஸா இருப்பாங்க. 3 பேருமே சரக்கு அடிச்சு போட்டோலாம் எடுத்திருக்காங்க. அந்த போட்டோலாம் இவர் பாக்குறாரு. எப்பவுமே போட்டோ எடுக்கும் போது ஆள் இருக்க இடத்துல தானே ஸ்டிக்கர் வரும். ஆனா இவங்க 3 பேருக்கு பக்கத்துல ஸ்டிக்கர் வந்திருக்கு. அதே மாதிரி தள்ளி இருக்கிற ஒரு இடத்தையும் ஸ்டிக்கர் வந்திருக்கு. யாருமே இல்ல, எப்படி அந்த இடத்துல ஸ்டிக்கர் வந்திருக்கு அப்படின்ற மாதிரி இவருமே ஷாக் ஆகுறாரு. இந்த போட்டோவை எங்க எடுத்திருக்காங்கன்னு தெரியுதான்ற மாதிரி அவந்திகா கிட்ட கேக்குறாரு. அவந்திகா தெரியலன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. சரி இந்த பொண்ணு பேர் என்னன்னு கேக்குறாரு. தீபிகான்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அந்த தீபிகாவை இந்த இடத்துக்கு வர வைங்கன்னு சொல்லிட்டாரு. இவங்களுமே கால் பண்றாங்க. தீபிகா கொஞ்ச நாள் காலேஜுக்கு வரலன்னு தெரிய வருது. தீபிகாக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருக்கான், அங்க போயிருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி பொண்ணுங்க சொல்றாங்க. சரி அந்த பாய் ஃப்ரெண்ட் டீடைல் தாங்கன்ற மாதிரி இவங்களுமே நோட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி நோட் பண்ணிட்டு இருக்கும் போது பிரம்ம பிடிச்ச மாதிரி இவங்க இஷ்டத்துக்கு கிறுக்குறாங்க. இவர் ஒரு சிம்பிளை பார்த்தார்ல, அந்த சிம்பிளை தான் கிறுக்குறாங்க. அவங்களுக்கே தெரியாம தான் இதை பண்ணிட்டு இருக்காங்கன்றதை இவர் புரிஞ்சுக்கிறாரு. நார்மலா இப்ப அவங்க கிட்ட அட்ரஸ் எல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு கிளம்புறாரு. தீபிகாவோட பாய் ஃப்ரெண்டை பாக்குறதுக்காக தான் வந்திருக்காரு. சரி இங்கதான் வந்தா, ஆனா சவுண்ட் கேட்டுக்கிட்டே இருக்கு, டிஸ்டர்பன்ஸா இருக்குன்ற மாதிரி கிளம்பிட்டா அப்படின்ற மாதிரி பாய் ஃப்ரெண்ட் சொல்லிட்டாரு. இந்த வீட்டுல இவருக்கு ஒரு பில்லு கிடைக்குது. டாக்டரை பார்த்த பில்லு தான் கிடைக்குது. அந்த டாக்டரை போய் பார்க்கலாம்னு யோசிக்கிறாரு. இப்ப கிளம்பி அந்த டாக்டரை பார்க்கறதுக்கு வந்துடுறாரு. சார் ஆமா சார், இந்த பொண்ணு வந்தா ஏதோ காதுல சவுண்ட் கேட்டுக்கிட்டே இருக்கு, 1000 வவ்வால் கத்துற மாதிரி சவுண்ட் கேட்கறதா என்கிட்ட சொன்னான்னு சொல்றாரு. இப்ப தீபிகா கேட்ட கிளிப்பிங்ஸை நமக்கு காட்டுறாங்க. டாக்டர் காது ரொம்ப வலிக்குது, ஏதாவது மருந்து தாங்கன்ற மாதிரிலாம் கேட்டிருப்பாங்க. எனக்கு என்ன பிரச்சனைனே கண்டுபிடிக்க முடியல, நார்மல் மருந்தை தான் தந்தன்னு டாக்டர் சொல்றாரு. ஸ்வேதாக்கும் இதே மாதிரி தான் சவுண்ட் கேட்டுக்கிட்டே இருந்திருக்கும், அதுக்கப்புறம் இறந்து போயிருப்பாங்க. அதே மாதிரி தீபிகாவும் சாக வாய்ப்பு இருக்கு, அதுக்குள்ள கண்டுபிடிக்கணும்னு யோசிக்கிறாரு. இப்ப டீன் கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் சார், தீபிகாவோ போலீஸ் தேடி கண்டுபிடிச்சிருவாங்கன்னு சொல்றாரு. போலீஸ் கிட்ட போனா மீடியா கிட்ட நியூஸ் போயிடும், சாரி என்னால ஹெல்ப் பண்ண முடியாதுன்ற மாதிரி சொல்லிடுறாரு. இப்ப ஹீரோ வேற என்னதான் பண்றது அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. 1000 வவ்வால் கத்துற மாதிரி சவுண்ட் கேட்டுச்சு அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருப்பாங்க. வவ்வாலோட சவுண்ட் எப்படி இருக்கும், அந்த சவுண்ட்ல என்ன விஷயம் இருக்குன்ற மாதிரிலாம் இவர் தேடி படிச்சிட்டு இருக்காரு. அவந்திகாவும் கால் பண்ணி தீபிகாவை கண்டுபிடிச்சிங்களான்ற மாதிரி கேக்குறாங்க. இன்னும் கண்டுபிடிக்கலங்க, என் கேஸ்ல நீங்க எந்த ஹெல்ப்பும் பண்ண மாட்டீங்க, அப்புறம் எப்படி என்னால கண்டுபிடிக்க முடியும்ன்ற மாதிரிலாம் இவர் கேக்குறாரு. ஏன் இப்படி சொல்றீங்க, அன்னைக்கு நீங்க கேட்டீங்க நான் உடனே பதில் சொல்ல, வீட்டுக்கு போய் உங்களுக்கு மெசேஜ்ல பதில் சொன்னல, அதே மாதிரி நீங்க போனை ஆஃப் பண்ண சொன்னீங்க, உங்ககிட்ட ஆஃப் பண்ண மாட்டேன்னு சொன்னேன், ஆனா உள்ள போனோடனே போனை ஆஃப் பண்ணிட்டேன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இதை ஆஃப் பண்ணீங்களான்ற மாதிரி இவர் ஷாக்கிங்கா கேக்குறாரு. ஏன்னா அவங்க உள்ள போய் போனை ஆஃப் பண்ணதுக்கு அப்புறமே சிக்னல் வந்திருக்கும். அப்ப அவங்க ரூம்ல தான் ஏதோ அமானுஷ்யமா நடக்குதா அப்படின்ற மாதிரி இவருமே யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. அன்னைக்கு உண்மையிலேயே போனை ஆஃப் பண்ணிட்டீங்களான்னு கேக்குறாரு. ஆமாங்க ஆஃப் பண்ணிட்டேன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அப்ப சிக்னல் எப்படி வந்தது அப்படின்ற மாதிரிலாம் இவர் யோசிக்கிறாரு. இப்பதான் இவருக்கு செக்யூரிட்டி கிட்ட இருந்து போன் கால் வருது. சார் நீங்க தீபிகான்னு ஒரு பொண்ணை தேடினீங்கல்ல, அவ காலேஜ் கேம்பஸ்குள்ள தான் போயிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. போயிட்டு இருக்காளா, உடனே அந்த இடத்துல போய் தடுக்கணும் அப்படின்ற மாதிரி இவருமே வேகமா இங்க இருந்து கிளம்புறாரு. இப்ப தீபிகான்ற அந்த பொண்ணோட காதுல பயங்கரமா சவுண்ட் கேக்குது. அவங்களுமே ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க. இப்ப அவங்களோட கையில ஒரு சிம்பிள் மாதிரி உருவாகுது. அதாவது ஸ்வேதா பெஞ்சில கிறுக்கனால அந்த சிம்பிள் தான் உருவாகுது. இந்த தீபிகாக்கு நடந்துட்டு இருக்க எல்லா விஷயமும் அவந்திகாக்கு ஃபீல் ஆகுது போல. சட்டுன்னு தூக்கத்துல இருந்து முடிச்சிடுறாங்க. இப்ப உடனே ஹீரோக்கு கால் ட்ரை பண்றாங்க. ஆனா ஹீரோ போன் எடுக்க மாட்டாரு. ஹீரோ அந்த தீபிகாவை தான் தேடிட்டு இருக்காரு. இவர் தேடி வந்துட்டு இருக்கும் போது ஒரு விஷயத்தை பார்த்து ஷாக் ஆயிடுறாரு. ஏன்னா அந்த தீபிகா இருக்காங்கல்ல, தூக்குல மாட்டி தொங்கிட்டு இருக்காங்க.
இப்ப வெளிநாட்டுல பிளாக் மேஜிக்லாம் பண்ற ஒரு லேடியை நமக்கு காட்டுறாங்க. இவங்களுக்கு கால் பண்ணி யாரோ இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுக்குறாங்க போல. அதுபடி இவங்களும் சில பிளாக் மேஜிக்லாம் இந்த இடத்துல பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப காலையில இந்த ஸ்பாட்டுக்கு போலீஸ்லாம் வந்துடுறது. செய்ய வேண்டிய விசாரணை எல்லாம் இந்த இடத்துல செஞ்சுட்டு இருக்காங்க. ரொம்ப ஹைட்டான மரத்துல தொங்கிட்டு இருக்காங்க. சோ கண்டிப்பா இது சூசைட் இல்லன்றது எல்லாருக்குமே தெரிஞ்சிருது. இப்ப ஹீரோ இருக்காருல, பக்கத்துல ஒரு பெரிய பில்டிங்க பாக்குறாரு. இது என்ன பில்டிங்னு கேக்குறாரு. ஆரோக்கியம் என்ன சொல்றாருன்னா, இதுதான் பழைய லைப்ரரின்னு சொல்றாரு. சரி லைப்ரரியை பார்க்கலான்ற மாதிரி ஹீரோவும் பாக்குறதுக்கு வராரு. அங்க இருக்க ஜன்னல்ல இருந்து ரிஃப்ளெக்ஷன் வருது. அந்த ரிஃப்ளெக்ஷன் அந்த சிம்பிள் மாதிரி வருது. ஒருவேளை அந்த 3 பசங்க இருந்த இடம் இதுதானா அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. இங்க இன்சார்ஜா இருக்கவர்கிட்ட இது இந்த இடம் தானான்னு கேக்குறாரு. அந்த இன்சார்ஜும் பார்த்துட்டு இந்த இடம் தான்ற மாதிரி சொல்றாரு. ஆக்சுவலா பெருசா இந்த இடத்துக்கு யாருமே வர மாட்டாங்க. அந்த பசங்க காசு கொடுத்திருப்பாங்க. அதனால இவர் சரக்கடிக்க விட்டுருப்பாரு. சரக்கடிச்சு போட்டோ எல்லாம் எடுத்திருப்பாங்க. ஹீரோக்கு அவந்திகா மேலயும் லைட்டா டவுட் இருக்குல்ல. அவந்திகாவோட போட்டோவை இவர்கிட்ட காட்டுறாரு. இவங்க இந்த இடத்துக்கு வருவாங்களான்னு கேக்குறாரு. இவங்களும் அடிக்கடி வருவாங்க. மேக்ஸிமம் நோட்ஸ் தான் எடுப்பாங்கன்ற மாதிரிலாம் இன்சார்ஜ் சொல்றாரு. அப்படியே கட் பண்ணி அவந்திகா செமினார் எடுக்கிறத நமக்கு காட்டுறாங்க. செமினார் எடுத்துட்டு இருக்கும் போது இவங்க மைண்டுக்குள்ள சில விஷயங்கள் ஓடிட்டு இருக்கு. 3 பேர் இறந்து போனாங்கல்ல, அதை பத்தி தான் இவங்க மைண்டுக்குள்ள ஓடிட்டு இருக்கு. இவங்க கொஞ்சம் டிஸ்டர்ப்ட் ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம் எப்படியோ செமினாரை முடிச்சிடுறாங்க. தீபிகா இறந்து போனதுக்கு 2 நிமிஷம் முன்னாடி அவந்திகா கால் பண்ணிருப்பாங்க. ஹீரோ தான் அந்த கால் எடுத்திருக்க மாட்டாரு. எதுக்காக நீங்க கால் பண்ணீங்க? தீபிகா இறந்து போக போறான்னு உங்களுக்கு முன்கூட்டியே தெரிஞ்சிருக்கு, உண்மைதானன்னு கேக்குறாரு. அப்படிலாம் ஒண்ணு இல்லைன்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. ஆனா உண்மையிலேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸ்டார்டிங்ல இருந்தே உங்களுக்கு சில விஷயங்கள் ஃபீல் ஆயிட்டு இருக்கு. ஆனா நீங்க தான் அதை ஏத்துக்கிறதுக்கு தயாரா இல்ல. ஏன்னா பேய்லாம் இல்லவே இல்லன்ற மாதிரி தீசிஸை ரெடி பண்ணிட்டு இருக்கீங்க. இந்த விஷயத்த சொன்னா நம்ம சொல்றதுக்கே முரணாயிடுமேன்ற மாதிரி யோசிக்கிறீங்க. அதானன்ற மாதிரி கேக்குறாரு. அதெல்லாம் ஒண்ணு இல்லைன்னு சொல்லிட்டாங்க. சரி இன்னைக்கு நைட் அந்த பழைய லைப்ரரிக்கு வாங்கன்னு சொல்றாரு. அதெல்லாம் வர முடியாதுன்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. சரி நம்ம மட்டும் பாத்துக்கலான்ற மாதிரி இவர் யோசிக்கிறாரு. இவருக்கு ஹெல்ப் பண்றதுக்கு அவந்திகாவோட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க. இவருக்கு டிவைஸ் செட் பண்றதுக்கு ஹெல்ப் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இது நடந்துட்டு இருக்கும் போது அவந்திகாவே இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. என்ன வந்துட்டீங்கன்ற மாதிரி ஒரு பார்வை பாக்குறாரு. நான் வர வேணாம் தான் நினைச்சேன். ஆனா நான் வரலன்னு வச்சுக்கோங்களேன். நான் வராததுனால பேய் வரலன்ற மாதிரி ஒரு கதை விட்டுருவீங்க. அதுக்காக தான் நானே கிளம்பி வந்துட்டேன். பேய் வருதான்றத நானும் பாக்குறேன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. சரி நான் சொல்ற மாதிரி அந்த இடத்துல போய் உட்காருங்கன்னு சொல்லிட்டாரு. இவங்க உட்காந்தோன்னே இவங்க உடம்புல இவர் டிவைஸ் எல்லாம் செட் பண்ணிடுறாரு. இங்க யாராவது இருக்கீங்களா வாங்கன்னு சொல்றாரு. ஆனா எதுவுமே நடக்க மாட்டேங்குது. திரும்பி அதே மாதிரி சொல்றாரு. அப்பயும் எதுவுமே நடக்க மாட்டேங்குது. அவந்திகா டென்ஷன் ஆயிடுறாங்க. ஓபன் பண்ணி விடுங்கன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்கன்ற மாதிரி திரும்ப திரும்ப இவர் சொல்லிட்டு இருக்காரு. அப்பயும் எந்த ரியாக்ஷனும் நடக்கல. ஓபன் பண்ணி விடுங்கன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இவர் ஓபன் பண்றதுக்காக பக்கத்துல வராரு. அப்பதான் இந்த இடத்துல வைப்ரேஷன்லாம் நடக்குது. இவர் செட் பண்ண டிவைஸ்ல நிறைய சவுண்ட் எல்லாம் கேட்க ஆரம்பிக்குது. இவரும் பேய் கிட்ட பேசலாம் நினைக்கிறாரு. ஆனா அந்த பேய் பேச மாட்டேங்குது. நீங்க பேச கூட தேவையில்லை. நான் சொல்றதுக்கு ஆமா இல்லன்னு சொன்னா போதும். ஆமானா ஒரு வாட்டி சவுண்ட் கொடுங்க, இல்லனா 2 வாட்டி சவுண்ட் கொடுங்கன்னு சொல்றாரு. நீங்க இந்த கேம்பஸை சேர்ந்தவங்களா அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. 3 வாட்டி சவுண்ட் வருது. என்ன 3 வாட்டி சவுண்ட் வருதுன்னு எல்லாருமே யோசிக்கிறாங்க. நான் சொல்றதை தெளிவா புரிஞ்சுக்கோங்க. ஆமானா ஒரு வாட்டி சவுண்ட் கொடுங்க, இல்லனா 2 வாட்டி சவுண்ட் கொடுங்கன்னு சொல்றாரு. திரும்பியும் 3 வாட்டி சவுண்ட் கொடுக்குது. இதனால பொண்ணுங்க எல்லாம் பயங்கரமா ஹீரோவை கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அமைதியா இருங்கன்ற மாதிரி திரும்ப அதே கேள்வியை கேக்குறாரு. இந்த வாட்டியே 3 சவுண்ட் வருது. ஹீரோவே லைட்டா டென்ஷன் ஆயிடுறாரு. இப்பதான் ஹீரோ ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிறாரு. இங்க ஒண்ணுக்கு மேற்பட்ட பேய் இருக்கு போலன்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. இங்க மொத்தமா எத்தனை பேர் இருக்கீங்கன்ற மாதிரிலாம் கேக்குறாரு. பார்த்தா டிவைஸ்ல சவுண்ட் கேட்டுக்கிட்டே இருக்கு. டிவைஸ்ல எத்தனை பேய் டிடெக்ட் ஆகுதுன்றத கூட காட்டும் போல. 42 பேயின்னு காட்டுது. இவர் பயங்கரமா ஷாக் ஆயிடுறாரு. எல்லா டிவைஸ்ல இருந்தும் சவுண்ட் கேக்குதுல. இங்க இருக்க பொண்ணுங்களே பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. இப்ப திடீர்னு பேய்களா இருக்கு பாத்தீங்களா, அங்க இருக்க அவந்திகாவை அட்டாக் பண்ணது போல. அவங்களால தப்பிக்கவும் முடியல. அவங்க பயங்கரமா பேய் கிட்ட மாட்டிட்டு இருக்காங்க. பேய் இருக்கு பாத்தீங்களா, சேர அந்தரத்துக்கு தூக்கிட்டு போயிருது. இப்ப லைட்லாம் கட் ஆயிருது. இவர் வச்சிருக்க ஒரு லைட்டை வச்சு அவங்க எங்கன்ற மாதிரிலாம் தேடிட்டு இருக்காரு. பேய் எல்லாமே சேர்ந்த மாதிரி அவந்திகாவை பிடிச்சிருக்கு. ஒரு ஸ்டேஜ்ல பொத்துன்னு கீழே போடுது. அவந்திகா காயப்பட்ட மாதிரி கீழே விழுந்துடுறாங்க. இங்கதான் படத்தோட இன்டர்வல போடுறாங்க. அவந்திகா இன்னமும் பேய் பிடிச்ச மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆளுங்க வந்து அவந்திகாவை லாக் பண்றாங்க. ஊசிலாம் போட்டு இங்க இருந்து கொண்டு போயிட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோ கிட்ட அந்த டீன் பேசுறாரு. அந்த 3 பேர் இறந்து போனதுக்கும் அவந்திகாவுக்கும் சம்பந்தம் இருக்குன்ற மாதிரி நாங்க கொண்டு போய்க்கிறோம். நீங்க வந்த வேலை முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறோம். சீக்கிரமா காலி பண்ணிக்கோங்கன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. ஹீரோவால இந்த விஷயத்தை ஏத்துக்க முடியாது. அவந்திகா மேல தப்பு இல்ல. அவந்திகாவை காப்பாத்தணும்னு நினைக்கிறேன். பேய்லாம் வரும்போது நிறைய சவுண்ட் ரெக்கார்ட் ஆச்சு பாத்தீங்களா, அதை கேட்டு புரிஞ்சுக்கலான்ற மாதிரி ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. ஆனா பேசுற எதுவுமே இவருக்கு சுத்தமா புரிய மாட்டேங்குது. கோவத்துல இவருமே சிஸ்டத்தை எல்லாம் போட்டு உடைச்சிட்டு இருக்காரு. அப்பதான் சர்ச் பெல் அடிக்கிற சவுண்ட் கேக்குது. இவருமே பிரேயர் பண்ற மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காரு. என்ன சார் திடீர்னு பிரேயர் பண்ற மாதிரி பண்றீங்கன்னு ஆரோக்கியம் கேக்குறாரு. சர்ச் பெல் அடிச்சதுல அதனால தான் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. எது சர்ச் பெல் அடிச்சதா, எப்ப அடிச்சது அப்படின்ற மாதிரி ஆரோக்கியம் கேக்குறாரு. அப்பதான் ஹீரோக்கு ஒரு விஷயம் புரியுது. நமக்கு மட்டும்தான் அந்த சவுண்ட் கேக்குது போலன்னு யோசிக்கிறாரு. ஏன்னா அவந்திகா எனக்கு கேட்க
கேட்கலன்னு சொல்லியிருப்பாங்க. இப்பதான் அதெல்லாம் ஸ்ட்ரைக் ஆகுது. இப்ப ஃப்ரெண்டுமே ஒரு முக்கியமான விஷயத்த சொல்றாரு. நீ ஒரு லைப்ரரிய போட்டோ எடுத்து அனுப்புனல, அது லைப்ரரியே கிடையாதுடா, இதுக்கு முன்னாடி சர்ச்சா இருந்திருக்கு, அந்த லொகேஷனை நீயே பாருன்ற மாதிரி சொல்றாரு. இப்ப ஹீரோவும் அந்த இடத்துக்கு வந்து பாக்குறாரு. அது ஒரு சர்ச் மாதிரி தான் தெரியுது. அங்க இருக்க பொருள்லாம் இவர் தொட்டு தொட்டு பாக்குறாரு. அங்க இருக்க பேய் இருக்கு பாத்தீங்களா, சவுண்ட் மூலியமா இவர்கிட்ட கம்யூனிகேட் பண்றதுக்கு ட்ரை பண்ணுது. ஆனா ஃப்ரீக்வன்சி மேட்ச் ஆகல. அதனால அது பேசுறது இவருக்கு புரிய மாட்டேங்குது. என்ன ஃப்ரீக்வன்சின்னு கண்டுபிடிச்சா பேசிடலான்ற மாதிரி ஃப்ரெண்டு சொல்றாரு. இவருமே அந்த ஃப்ரீக்வன்சியை தெரிஞ்சுக்கணும்ன்ற மாதிரி யோசிக்கிறாரு. ஃப்ரீக்வன்சியை ட்ராக் பண்றதுக்கு ஒரு டிவைஸ் இருக்கு போல. அது மூலியமா அந்த ஃப்ரீக்வன்சி என்னன்ற மாதிரி இவர் ட்ரேஸ் பண்ணிட்டு இருக்காரு. பழைய லைப்ரரியில பேய்ங்கெல்லாம் ஒரு சவுண்ட் கொடுத்தது பாத்தீங்களா, அது என்ன ஃப்ரீக்வன்சி ரேஞ்சுன்றதை இவர் செக் பண்றாரு. 444 ஃப்ரீக்வன்சி ரேஞ்சுன்றது இவருக்கு தெரிய வருது. அது மூலியமா அந்த ஆடியோவை இவர் டீகோட் பண்றாரு. பியானோல வாசிக்கிற ஒரு டியூன் தான் இவருக்கு கிடைக்குது. அந்த டியூனை நம்ம நோட்ஸா மாத்திடுவோன்ற மாதிரி இவரும் நோட்ஸா மாத்திடுறாரு. இத பத்தி ஒரு ஃபாதர் கிட்ட கேட்கலாம்னு நினைக்கிறாரு. பக்கத்துல இருக்க சர்ச்சுக்கு வந்துடுறாரு. இப்ப ஃபாதரை பார்த்து பேச ஆரம்பிக்கிறாரு. இந்த நோட்ஸை பத்தி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா அப்படின்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. நீங்க எங்க இருந்து வரீங்கன்னு ஃபாதர் கேட்கிறாரு. இவருமே அந்த காலேஜை பத்தி சொல்றாரு. அந்த காலேஜ்ல இருந்து வந்திருந்தீங்கன்னு தெரிஞ்சா கண்டிப்பா உங்களை உள்ளே விட்டுருக்க மாட்டேன், அதை லைப்ரரியா மாத்துறன்ற மாதிரி அந்த சர்ச்சோட புனிதத்தையே கெடுத்துட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. இவரை வெளியே போக சொல்லுங்கன்ற மாதிரிலாம் சொல்றாரு. அசிஸ்டன்ட் ஒருத்தர் வெளியே போங்க சேர்ன்ற மாதிரி சொல்றாரு. அவரோட கை கால்லாம் நேரா இல்ல, கொஞ்சம் வளைஞ்ச மாதிரி இருக்கு, மாற்றுத்திறனாளி மாதிரி இருக்காரு. ஹீரோவும் ஒரு பார்வை பார்த்துட்டு அங்க இருந்து கிளம்புறாரு. சரி கிளம்பலான்ற மாதிரி கார்ல ஏறி உட்கார்றாரு. அப்ப கார்ல இருக்க ரேடியோ இருக்குல்ல, 444 ஃப்ரீக்வன்சிக்கு வந்துருது. அதே சமயம் கார் ஆட்டோமேட்டிக்கா மூவ் ஆகுது. கார் எங்கேயோ கொண்டு போகுது. எங்க கொண்டு போகுது அப்படின்ற மாதிரிலாம் இவர் யோசிக்கிறாரு. ஒரு காட்டு பகுதிக்கு தான் இவரை கொண்டு வந்துருது. கார் ஆட்டோமேட்டிக்கா வந்ததுல ஆரோக்கியம் ரொம்ப பயந்துடுறாரு. நான் இங்கே இருக்கேன், எங்கனாலும் நீங்களே போங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவருமே பாக்குறதுக்காக வந்துட்டு இருக்காரு. அந்த இடத்துல ஒருத்தரை பாக்குறாரு. பேய் கூட்டு வருதுன்னா இவருக்கு அந்த நோட்ஸை பத்தி தெரியும் போலன்ற மாதிரி யோசிக்கிறாரு. இந்த நோட்ஸை பத்தி தெரியுமான்ற மாதிரி கேட்கிறாரு. அந்த இடத்துக்கு பியானோ ரெடி பண்ணி தந்ததே நான் தான்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்பதான் இவர் 35 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த பிளாஷ்பேக்க சொல்றாரு. அந்த சர்ச்சில் முக்கியமான பொறுப்புல டயானான்னு ஒருத்தங்க இருப்பாங்க. அவங்க டாக்டராவும் இருப்பாங்க. சர்ச் வாசல்ல ஒரு குழந்தைய வச்சுட்டு போயிருக்காங்க. இவங்களுமே அந்த குழந்தைய எடுத்து பாக்குறாங்க. கை கால்லாம் வளைஞ்ச மாதிரி இருக்கு. மாற்றுத்திறனாளி குழந்தைன்றதுனால தான் வச்சுட்டு போயிருக்காங்கன்ற மாதிரி எல்லாருமே சொல்றாங்க. இந்த குழந்தைய நானே வளர்க்க போறேன்ற மாதிரி டயானா சொல்றாங்க. வேணாம் மேடம், இதே மாதிரி நிறைய குழந்தைய அதுக்கப்புறம் வைக்க ஆரம்பிச்சிருவாங்கன்னு மத்தவங்க சொல்றாங்க. பரவாயில்ல, எத்தனை குழந்தைய வச்சாலும் நான் வளர்க்குறேன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அடுத்தடுத்து நிறைய குழந்தைய வச்சுட்டு போய்கிட்டே இருப்பாங்க. இவங்க எல்லா குழந்தையும் நல்லபடியா வளர்ப்பாங்க. நம்மள மாதிரி கோவத்தையும் சந்தோஷத்தையும் மாற்றுத்திறனாளி குழந்தைங்களால காட்ட முடியாது. அவங்க காட்டுற துணியே வேற மாதிரி இருக்கும்ன்ற மாதிரி எம்எஸ் பாஸ்கர் சொல்றாரு. அதாவது சந்தோஷமா இருந்தாங்கன்னா கிளாப் தட்டுவாங்க, கோவமா இருந்தாங்கன்னா சவத்தை போட்டு தட்டு தட்டுன்னு தட்டுவாங்க, இப்படிதான் வெளிப்படுத்துவாங்கன்ற மாதிரி சொல்றாரு. சத்தம் மூலியமா தானே அவங்களோட ஃபீலிங் எல்லாம் அவங்க வெளிப்படுத்துறாங்க. மியூசிக் மூலியமா அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்தா என்னன்ற மாதிரி டயானா யோசிக்கிறாங்க. இத பத்தி மத்த டாக்டர்ஸ் கிட்ட பேசுறாங்க. நான் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண போறேன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டுக்காக இவங்க இருக்காங்கல்ல, மியூசிக்லாம் சூப்பரா ப்ளே பண்றாங்க. அந்த மியூசிக்கை ப்ளே பண்ணும் போது மட்டும் இந்த பசங்க ரொம்ப அமைதியா இருக்காங்க, நிதானமா இருக்காங்க, கொஞ்சம் கொஞ்சமா தேறிலாம் வராங்க. இதனால இந்த எக்ஸ்பெரிமெண்ட் சக்சஸ் ஆகுது. இதே மாதிரி போச்சுன்னா பசங்க கிட்ட நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும்ன்ற மாதிரி எல்லாருமே யோசிக்கிறாங்க. அப்பன்னு பார்த்து என்ன ஆச்சுன்னு தெரியல, ஒவ்வொரு பசங்களா இறந்து போக ஆரம்பிச்சாங்கன்ற மாதிரி எம்எஸ் பாஸ்கர் சொல்றாரு. பசங்களுக்கு எல்லாம் முடியாம போது என்ன ஏதுன்ற மாதிரி டயானா பாக்குறாங்க. காரணத்தையே கண்டுபிடிக்க முடியல. டயானாவும் இதெல்லாம் பார்த்து பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. மொத்தம் எத்தனை பசங்க இறந்து போனாங்கன்னு கேக்குறாரு. இவரும் 42 பேர்னு சொல்றாரு. அது கேக்குற ஹீரோக்கு ஷாக்கிங்கா இருக்கு. ஏன்னா இவரோட டிவைஸ்ல 42 பேர் டிடெக்ட் பண்ணிருக்கோம். சரி டயானா என்ன ஆனாங்கன்னு ஹீரோ கேக்குறாரு. டயானாக்கு என்னாச்சு ஏதாச்சுன்னு யாருக்குமே தெரியலன்ற மாதிரி இவருமே சொல்றாரு. சரி அந்த பசங்களோட கல்லறை எங்க இருக்குன்னு ஹீரோ கேக்குறாரு. இவருமே கூட்டு வந்து அந்த கல்லறையை காட்டுறாரு. 42 பசங்களோட கல்லறையும் இங்கதான் இருக்கு. திடீர்னு இறந்து போயிருக்காங்கல்ல, ஹீரோக்கு ஏதோ தப்பா படுது. பாடியை எடுத்து செக் பண்ணி பார்க்கணும், எனக்காக ஓபன் பண்ண முடியுமான்ற மாதிரி கேக்குறாரு. அப்படிலாம் பண்ண முடியாதுன்ற மாதிரி எம்எஸ் பாஸ்கர் சொல்றாரு. நீங்க பண்ணலனாலும் நான் கண்டிப்பா பண்ணுவேன், நான் கிளம்புறேன்ற மாதிரி ஹீரோ இங்க இருந்து கிளம்புறாரு. 42 பசங்க 35 வருஷத்துக்கு முன்னாடி இறந்து போனாங்க. திடீர்னு எதுக்காக பேயா வந்திருக்காங்கன்ற மாதிரிலாம் இவருக்கு டவுட் கிளம்ப ஆரம்பிக்குது. இப்ப அவந்திகா ஓரளவுக்கு தேடி வந்துடுறாங்க. அவந்திகா கூட தான் பேசிட்டு இருக்காரு. இவரோட பிளாஷ்பேக்கை இவர் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இவரோட அம்மா இருக்காங்கல்ல, இசையை இவருக்கு அடிக்கடி வாசிச்சு காமிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அம்மாக்கு திடீர்னு உடம்பு முடியாம போயிருது. அப்பா இருக்காருல, அம்மாவை கூட இருந்து பாத்துக்கோன்ற மாதிரி சொல்லிட்டு போயிருப்பாரு. அம்மா ஆக்சிஜன் சிலிண்டர் ரிப்பேர் ஆகி கஷ்டப்பட்டு இருக்காங்க. அது தெரியாம இவர் பாட்டுக்கு மியூசிக் எல்லாம் பிளே பண்ணிட்டு இருக்காரு. கொஞ்ச நேரம் கழிச்சு தான் அம்மாவை பாக்குறதுக்காக வராரு. அப்படி பாக்குறதுக்காக வரும்போது அம்மா இறந்து போயிருக்கிறது இவருக்கு தெரிய வருது. நம்மளால தான் அம்மா இறந்து போயிட்டாங்கன்ற மாதிரிலாம் இவர் பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு.
அப்பதான் திடீர்னு அம்மா இருக்காங்கல்ல, இல்யூஷன் மாதிரி இவரோட கண்ணுக்கு தெரியுறாங்க. அம்மா அவன் கூடியே தான் இருக்கன்ற மாதிரிலாம் சொல்லியிருப்பாங்க. அடிக்கடி அம்மா இவரோட கண்ணுக்கு தெரியுவாங்க. சவுண்டு மூலியமா கம்யூனிகேட் பண்ற மாதிரியே இவருக்கு தோணிருக்கும். அதனால தான் இவர் பாராநார்மல் இன்வெஸ்டிகேட்டரா மாறலாம் நினைச்சிருப்பாரு. இது எல்லாத்தையும் ஹீரோ ஃபீலிங்கா தான் சொல்லிட்டு இருக்காரு. இப்ப ஆறுதலுக்காக அவந்திகா இருக்காங்கல்ல, இவரோட தோல்லியே சாயிறாங்க. இவங்க ரெண்டு பேருமே லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. ஹீரோ தோண்டணும்னு சொல்லும் போது எம்எஸ் பாஸ்கர் முடியாதுன்னு சொல்லியிருப்பாரு. ஆனா ஹீரோக்கு ஹெல்ப் பண்றதுக்காக தோண்டலாம் அப்படின்ற மாதிரி தோண்டிட்டு இருக்காரு. உள்ள பாடி இல்ல போல, வேற ஏதோ இருக்குன்ற மாதிரிலாம் எடுத்து பார்த்துட்டு இருக்காரு. அப்ப நிறைய வவ்வால்லாம் வந்து எம்எஸ் பாஸ்கர் அட்டாக் பண்ணுது. இப்ப படுத்துட்டு இருக்க அவந்திகாவோட மைண்டுக்குள்ள சில விஷயங்கள் ஓடிட்டு இருக்கு. அவந்திகா என்னென்னமோ சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க மைண்டுக்குள்ள ஏதோ கிளிப்பிங்ஸ் ஓடுற மாதிரி நமக்கும் காட்டுறாங்க. இப்ப அவந்திகா டயானா மாதிரி தெரியுறாங்க. வித்தியாசமா ஒரு சவுண்ட் எல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. ஹீரோ இருக்கார்ல, அவந்திகா உனக்கு என்னாச்சு, எந்திரி எந்திரின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. இப்ப கண் முழிச்சிடுறாங்க. நான் இதே ஹாஸ்பிட்டல்ல யாருக்கோ ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்கேன், யாருக்குன்னு தான் எனக்கு தெரியலன்ற மாதிரி இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. அவந்திகா ஏதோ சவுண்ட் மாதிரி கொடுத்தாங்க பாத்தீங்களா, அந்த விஷயத்தெல்லாம் ஹீரோ ரெக்கார்ட் பண்ணிருப்பாரு. இப்ப ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணிட்டாரு. நான் ஒரு ரெக்கார்டிங் அனுப்புறேன், அதை டீகோட் பண்ணி அனுப்புன்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரின்ற மாதிரி அந்த ஃப்ரெண்டுமே ஏத்துக்கிட்டாரு. இதே ஹாஸ்பிட்டல்ல யாருக்கோ ட்ரீட்மெண்ட் நான் கொடுத்துருக்கேன்ற மாதிரி சொன்னாங்கல்ல, சரி தேடி பாப்போன்ற மாதிரி இவங்களுமே தேடி பாக்குறாங்க. ஒரு ரூம் வாசல்ல மட்டும் ஒரு நர்ஸ் படுத்திருக்காங்க. இந்த ரூம்ல யாரோ இருக்காங்க போலன்ற மாதிரி இவங்க ரெண்டு பேருமே ரூம்குள்ள வந்துடுறாங்க. அங்க இருக்க லேடியோட பேரு இசபெல்லா அப்படின்ற மாதிரி தான் போட்டிருக்கு. ஆனா அங்க இருக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா டயானா தான். இவங்க டயானாவை தான் பார்த்திருப்பாங்க. இப்ப அந்த விஷயங்கள்லாம் இவங்களுக்கு ஞாபகம் வருது. இசபெல்லா 5 வருஷமா கோமால இருக்கிறதா டாக்டர் சொல்லியிருப்பாரு. இப்ப திடீர்னு ஒரு நாள் அவங்க கோமால இருந்து கண் முழிக்கிறாங்க. டாக்டர் உடனே அனஸ்தீசியா கொடுங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. சார் கோமால இருந்து இப்பதான் முழிச்சிருக்காங்க, எதுக்கு கொடுக்கணும்ன்ற மாதிரி இவங்க கேக்குறாங்க. நீ டாக்டரா நான் டாக்டரா குடுன்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. அந்த டைம் இவங்க ஸ்டூடெண்ட் தான், எதுவுமே பண்ண முடியாம அமைதியா இருந்திருப்பாங்க. இவங்களை மட்டும் தனியா வச்சிருக்கிறதுனால ஹீரோக்கு டவுட் வருது. அப்பதான் ஹீரோக்கு ஒரு விஷயம் தெரிய வருது. இவங்க பேர் இசபெல்லா கிடையாது, இவங்க தான் டயானான்றது தெரிய வருது. பயங்கரமா ஷாக் ஆயிடுறாரு. சரி நீ ட்ரீட்மெண்ட் கொடுத்த மாதிரி உனக்கு அப்புறம் யாராவது ட்ரீட்மெண்ட் கொடுத்திருப்பாங்கல்ல, அது யாருன்றதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அந்த லிஸ்ட் எல்லாம் நர்ஸுக்கு தெரியாம எடுக்கிறாங்க. பார்த்துட்டு இருக்காங்க. பார்த்தவங்க ஷாக் ஆயிடுறாங்க. ஆக்சுவலா 3 பசங்க இறந்து போனாங்கல்ல, அந்த 3 பசங்க தான் இவங்களுக்கு அப்புறம் அவங்களை கவனிச்சுக்கிற வேலையை பார்த்திருப்பாங்க. அந்த 3 பேருமே கொஞ்சம் போத கையா இருப்பாங்க. ஜாலியா பேசிக்கிட்டே தான் ட்ரீட்மெண்ட் வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. டோசேஜ் கொஞ்சம் அதிகமா கொடுத்தா என்னன்ற மாதிரி அதிகமாலாம் டோசேஜ் கொடுத்துட்டு இருக்காங்க. ஹீரோ என்ன சொல்றாருன்னா, டயானா இறந்து போய் பேயா மாறி இருக்காங்க, இவங்க தான் அந்த பசங்களை ஆக்டிவேட் பண்ணிருக்காங்க, இது எல்லாமே செட்டப் தான், இவங்க இறந்து போயிட்டாங்கன்னு சொல்லிட்டாரு. ஆனா இந்த விஷயத்தை அவந்திகா ஏத்துக்க மாட்டாங்க. பல்ஸ் இருக்கு, இன்னும் உயிரோட தான் இருக்காங்கன்னு சொல்லிட்டாரு. இல்ல இவங்க இறந்து போயிட்டாங்கன்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. இங்க இருக்க டிவைஸ் எல்லாத்தையும் அடிச்சு உடைச்சிட்டு இருக்காரு. அப்பன்னு பார்த்து இந்த இடத்துக்கு யாரோ வந்து ஹீரோவோட மண்டையிலேயே ஒரு போடு போடுறாங்க. கண் முடிச்சு பார்த்தா ஹீரோ ஸ்டேஷன்ல உட்கார்ந்துட்டு இருக்காரு. அந்த லேடியை சாவடிக்கிறதுக்கு பாத்திருக்கீங்க, அதனால தான் அடிச்சன்ற மாதிரிலாம் சொல்றாரு. சார் அந்த லேடி எப்பயே இறந்து போயிட்டாங்க சார், அந்த ஹாஸ்பிட்டல் நிர்வாகம் தான் ஏமாத்து வேலை எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்கன்ற மாதிரி இவர் சொல்றாரு. சொன்னா கேட்க மாட்டியான்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் வேகமா ஹீரோவை அடிக்கிறாரு. ஹீரோவை அடிச்சதுக்கு இவரோட காதெல்லாம் வலிக்குது. இவர் காதுல மிஷின் வைக்கிற பழக்கம் இருக்கு போல. இப்ப அந்த மிஷின் எல்லாம் கரெக்டான ரேஞ்சுக்கு செட் பண்றாரு. பாத்ரூம் குள்ள போறாரு. திடீர்னு மிஷின் வேலை செய்யல போல. இவருக்கு ரொம்ப நிறைய சவுண்ட் கேட்டு காதை புடிச்சுக்கிறாரு. காதுல இருந்து ரத்தமாய் இவருக்கு ஊத்திட்டு இருக்கு. இப்ப வேற ஒரு ஆபீசர் இந்த கேஸை விசாரிக்கிறதுக்காக வராரு. ஹீரோ சொல்றதுல பாயிண்ட் இருக்கிறதா நினைக்கிறாரு. அந்த லேடி உயிரோட தான் இருக்காங்களா இல்ல இறந்து போயிட்டாங்களான்னு விசாரிக்கணும்ன்ற மாதிரி நினைக்கிறாரு. அதே சமயம் டீனை பார்த்து பேசுறதுக்காக வராரு. ஆக்சுவலா டயானாவோட ஹஸ்பண்ட் டேனியல் வெளியூர்ல தானே இருக்காரு, அவரை வர வைங்க பேசணும்ன்ற மாதிரி சொல்றாரு. அவர் தான் இந்த காலேஜ் ஓனராவே இருப்பாரு. அவர் முக்கியமான விஷயத்துக்கு மட்டும் தான் வருவாரு, சும்மா இந்த விசாரணைக்கெல்லாம் அவர் வரமாட்டாருன்ற மாதிரி டீன் சொல்றாரு. நான் அடுத்து இறந்து போனா வேணா அவர் வர வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி சொல்றாரு. சரி சார் அப்படின்ற மாதிரி இந்த ஆபீசர் கிளம்பி போயிடுறாரு. இப்ப டீன் இருக்கார்ல, காஃபியை கலக்கி குடிக்கலாம்னு நினைக்கிறாரு. கலக்கிறதுக்காக ஸ்பூனை எடுக்கிறாருல, அந்த சவுண்டே இவருக்கு ஹெவியா கேக்குது. என்ன இந்த சவுண்டே ஹெவியா கேக்குதுன்னு யோசிக்கிறாரு. பயத்துல கிளாஸை கீழே போடுறாரு. அந்த சவுண்டே இவருக்கு ஹெவியா கேக்குது. சின்ன சின்ன சவுண்டு கூட இவருக்கு ரொம்ப ஹெவியா கேக்குது. ஏன் இவர் மூச்சு விடுறாரு பாத்தீங்களா, அந்த சவுண்டு கூட அதிகமா கேக்குது. இவருமே மூச்செல்லாம் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காரு. ஒரு ஸ்டேஜ்ல உடம்பெல்லாம் மடங்கி இறந்து போயிடுறாரு. ஹீரோவும் எம்எஸ் பாஸ்கரை பாக்குறதுக்காக வந்திருக்காரு. பார்த்தா அவர் இறந்து போயிருக்கிறது இவருக்கு தெரிய வருது. அந்த சவப்பெட்டியில பாடி எல்லாம் கிடையாது, ஒரு லிக்விட் மட்டும் தான் இவங்களுக்கு கிடைக்குது. பிளாக் மேஜிக்ல தான் இதை யூஸ் பண்ணுவாங்க. இந்த சவப்பெட்டியை யாரோ ஓபன் பண்ணக்கூடாது, ஓபன் பண்ண அட்டாக் பண்ணோன்ற மாதிரி தான் யாரோ செட் பண்ணிருக்காங்க போல, அதனால தான் இவர் இறந்து போயிருக்காருன்னு சொல்லிட்டாரு. ஆரோக்கியம் நீங்க ஹாஸ்பிட்டலுக்கு போங்க, அங்க நடக்கிற விஷயத்தை எனக்கு அப்டேட் பண்ணுங்கன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இப்போ ஆரோக்கியமும் ஒரு தகவலை சொல்றதுக்காக கால் பண்ணிட்டாரு. சார் அந்த லேடி இன்னும் உயிரோட தான் இருக்காங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இது உயிரோட இருக்காங்களான்ற மாதிரி ஹீரோ பயங்கரமா ஷாக் ஆயிடுறாரு.
அப்ப அவங்க இறந்து போய் பேயா வரல, அப்ப பசங்களை ஆக்டிவேட் பண்ணது யாரு? நம்ம யோசிச்சதெல்லாம் தப்பான்னு யோசிக்கிறாரு. இப்ப காலேஜ் ஓனர் டேனியல் இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. இவர் தான் டயானாவோட ஹஸ்பண்டா இருப்பாரு. இப்ப கருணை கொலை பண்றதுக்கு இவர் சைன் போட்டுறாரு. ஒய்ஃபு கிட்ட தனியா உட்காந்துட்டு இருக்காரு. அப்பதான் திடீர்னு அங்க இருக்க ஒரு மருந்து பாட்டில் உருண்டி இவருக்கு பக்கத்துல வருது. இவருமே அந்த பாட்டிலை எடுத்து பாக்குறாரு. ஒய்ஃபுக்கு இதுதான் கொடுத்துருக்காங்களா, இதெல்லாம் கொடுக்க கூடாது அப்படின்ற மாதிரி இவர் லைட்டா ஷாக்கிங்கா பார்த்துட்டு இருக்காரு. இந்த பிளாக் மேஜிக் பண்றவங்களை யாரோ யூஸ் பண்றாங்கன்னு சொன்ன பாத்தீங்களா, இப்ப கால் பண்ணி ஒரு வேலையை சொல்லிடுறாங்க போல. இவங்களுமே ஏவி வர்ற வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோ கார்ல வந்துட்டு இருக்கும் போது நிறைய வவ்வால் பறந்து வந்து ஹீரோவை அட்டாக் பண்ணுது. ஹீரோ அந்த பாட்டில கொண்டு போக கூடாதுன்றதுக்காக தான் இப்படி அட்டாக் பண்ணுது போல. இப்ப ஆக்சிடென்ட் ஆகுது. அந்த பாட்டில் அந்த இடத்துல உடஞ்சிருது. பாட்டில கொண்டு வர முடியலையேன்ற மாதிரி இவர் அப்செட்டா இருக்காரு. கோவத்துல இவரோட போன் எல்லாம் போட்டு உடைச்சிட்டு இருக்காரு. ஏன் சார் இந்த மாதிரி பண்றீங்க, போன் வருது பாருங்க பேசுங்கன்ற மாதிரி போனை எடுத்து தராரு. ஹீரோவோட பாட்டி கிட்ட இருந்து தான் போன் கால் வருது. பாட்டி சாவுற தருவாயில இருக்கேன், பாக்குறதுக்கு வான்ற மாதிரிலாம் சொல்றாங்க. பேசிட்டு இருக்கும் போதே காலு கட் ஆயிருது. என்னவா இருக்கும்னு ஆரோக்கியம் கிட்ட கேக்குறாரு. சார் கீழே விழுந்ததுல சிம்மு கொஞ்சம் வெளியே வந்திருக்கும், சரி பண்ணுங்கன்ற மாதிரி சொல்றாரு. ஹீரோவும் சரி பண்ணலாம்னு நினைக்கிறாரு. இப்பதான் ஹீரோக்கு வேற ஒரு விஷயம் ஸ்ட்ரைக் ஆகுது. சரி இப்ப நான் சரி பண்ணியும் ஒர்க் ஆகலன்னா என்ன அர்த்தம்னு கேக்குறாரு. போன் போயிருக்குமா இருக்கும்ன்ற மாதிரி இவர் சொல்றாரு. இப்பதான் ஹீரோக்கு ஒரு லாஜிக் தோணுது. இப்ப ஹீரோ இருக்காருல, வேகமா அவந்திகாக்கு கால் பண்ணிட்டாரு. அவந்திகா, டயானா விஷயத்துல நீ சொன்னதும் சரிதான், நான் சொன்னதும் சரிதான்ற மாதிரி சொல்றாரு. எப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. அவங்களுக்கு பல்ஸ் இருந்தது உண்மைதான், ஆனா அவுட் ஆஃப் த பாடி எக்ஸ்பீரியன்ஸ் அவங்க ஃபீல் பண்ணிருக்காங்கன்ற மாதிரி சொல்றாரு. ஆபரேஷனுக்கு முன்னாடி அனஸ்தீசியா கொடுப்பாங்க பாத்தீங்களா, அப்ப உலகத்துல வெகு சிலர் மட்டும் அவுட் ஆஃப் த பாடி எக்ஸ்பீரியன்ஸை ஃபீல் பண்ணிருப்பாங்க. அப்படி அவங்க வெளியே போகும்போது கூட பல்ஸ் காட்டிட்டு தான் இருக்கும், ஆனா அவங்க ஆன்மா மட்டும் வெளியே வந்துரும். அந்த மாதிரி தான் நடந்திருக்கு அப்படின்ற மாதிரிலாம் இவர் சொல்றாரு. 35 வருஷம் அந்த பசங்க அமைதியா தான் இருந்திருக்காங்க. ஏன்னா அவங்களால எதுவுமே பண்ண முடியாது. எப்ப டயானா அவுட் ஆஃப் த பாடி எக்ஸ்பீரியன்ஸை ஃபீல் பண்ணிருக்காங்களோ அப்பத்துல இருந்து தான் பிரச்சனை ஆரம்பிச்சிருக்கு. அவங்க தான் சம்பந்தப்பட்ட அந்த 3 பேரை முதல்ல கொண்டிருக்காங்க. இதை தாண்டி இதுல யாரெல்லாம் சம்பந்தப்பட்டிருக்காங்களோ அவங்களையும் கொல்ல வாய்ப்பு இருக்கு. டீனை கொலை பண்ணது கூட இவங்களா இருக்க வாய்ப்பு இருக்கு. நம்ம அவங்க மூலியமா தான் என்ன விஷயம் நடந்ததுன்றதை தெரிஞ்சுக்க முடியும். அவங்க பாடியை அங்க இருந்து நம்ம எப்படியாவது லைப்ரரிக்கு கொண்டு போனோம்ன்ற மாதிரி சொல்லிட்டு இவங்களை ஏத்துக்கிறாங்க. இப்போ ஒரு டாக்டர் இவங்களுக்கு விஷம் ஊசி போடுறதுக்காக வந்திருக்காரு. அப்பன்னு பார்த்தா அந்த டாக்டருக்கு டயானா கிட்ட இருந்து போன் கால் வருது. என்ன டயானா கிட்ட இருந்து கால் வருதுன்னு காட்டுது அப்படின்ற மாதிரி பயப்படுறாரு. சரி அட்டன் பண்ணி பேசலான்ற மாதிரி பேசுறாரு. கீச்சி கீச்சுன்ற மாதிரி ஏதோ ஒரு குரல் கேக்குது. திடீர்னு அந்த ரேஞ்ச் ரொம்ப அதிகமாயிருது. இவரோட காதெல்லாம் வலிக்குது. இப்ப காதுல இருந்து ரத்தம் வந்த மாதிரி இவர் இறந்து போயிடுறாரு. இப்பதான் ஹீரோவும் ஹீரோயினும் இந்த இடத்துக்கு வராங்க. இவரையும் பேய் தான் சாவடிச்சிருக்கு போலன்னு யோசிக்கிறாங்க. நம்ம இவங்களை கூட்டு போலான்ற மாதிரி கூட்டு போறாங்க. டேனியல் தானே கொல்ல சொல்லியிருக்காரு, அவர் தான் ஏதோ தப்பு பண்ணிருக்காருன்ற மாதிரிலாம் இவங்க யோசிக்கிறாங்க. இப்பதான் ஃப்ரெண்டு டீகோட் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டாரு. நான்சி டேனியல் அப்படின்ற மாதிரி தான் திரும்ப திரும்ப கேக்குதுன்னு சொல்லிட்டாரு. எது நான்சி டேனியலா அப்படின்ற மாதிரி ஹீரோவும் யோசிக்கிறாரு. இப்ப 2 பேருமே சேர்ந்த மாதிரி லைப்ரரிக்கு கொண்டு வந்துடுறாங்க. இப்ப வீட்டுல இருக்க டேனியல் இருக்காரு பாத்தீங்களா, எதையோ யோசிச்சுட்டு இருக்காரு. இவர் தப்பு பண்ணாரா என்னன்றது கிளியரா நமக்கு தெரியல. இப்ப ஹீரோ இருக்காருல, இவங்கள பார்த்து பேசிட்டு இருக்காரு. நீங்க பக்கத்துல தான் இருக்கீங்கன்னு எனக்கு தெரியும், நீங்க திரும்பி உடம்புக்குள்ள வந்துருங்க. நீங்க ஸ்டேட்மெண்ட் கொடுத்தா என்ன தப்பு நடந்திருக்குன்றத கண்டுபிடிச்சிட முடியும். அது மூலியமா உண்மையை வெளிக்கொண்டு வந்துடலாம் வாங்கன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. அவங்களும் போலான்ற மாதிரி பக்கத்துல வந்துட்டு இருக்காங்க. நான்சி டேனியல் எழுதின ஒரு புக்கை அவந்திகா பார்த்திருப்பாங்க. அந்த புக்கு எங்கன்ற மாதிரி தேடிட்டு இருக்காங்க. ஒரு ஸ்டேஜ்ல அந்த புக்கையும் கண்டுபிடிச்சிடுறாங்க. அப்படியே கட் பண்ணி நமக்கு டேனியலை காட்டுறாங்க. டேனியலோட ஒய்ஃப் பேர் தான் நான்சி டேனியலா இருக்கும். இப்ப நான்சி இருக்காங்கல்ல, இன்சுலின் ஊசிக்கு டைம் ஆயிடுச்சு போடுறேன்ற மாதிரி சொல்றாங்க. இந்த ரோலை லைலா தான் பண்ணிருப்பாங்க. இப்ப டேனியல் இருக்கார்ல, நான்சி எதுக்காக இந்த மாதிரி பண்ணன்னு கேக்குறாரு. இப்ப ஹீரோயின் இருக்காங்கல்ல, ஹீரோ கிட்ட அந்த புக்கை காட்டுறாங்க. அந்த புக்ல எதை பத்தி எழுதியிருக்காங்கன்னு ஹீரோ படிக்கிறாரு. அப்பதான் நான்சி என்னெல்லாம் பண்ணாங்கன்னு நமக்கு தெரிய வருது. மியூசிக் மூலியமா பசங்களை தேத்தி கொண்டு வரலான்ற மாதிரி டயானா நினைச்சாங்க பாத்தீங்களா, அது சக்சஸ் ஆயிட்டு இருக்கும். அதை பாக்குற நான்சியால ஏத்துக்க முடியல. சைடுல நம்ம ஒரு விஷயத்த பண்ணணும்ன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இவங்க சத்தத்து மூலியமா அதை சால்வ் பண்ணலாம் நினைக்கிறாங்க. வவ்வால் சத்தத்தை வச்சுதான் இவங்க ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்றாங்க. இத பத்திலாம் ஹீரோ அந்த புக் மூலியமா தான் படிச்சு தெரிஞ்சிட்டு இருக்காரு. இந்த நான்சி வவ்வால் சத்தத்தை வச்சுதான் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்றாங்க. அதுக்கு தான் இந்த பசங்களை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பசங்களுக்கு நிறைய பாதிப்புலாம் வருது. அதை பத்திலாம் கண்டுக்காம இவங்க எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. எதனால பசங்க பாதிக்கப்படுறாங்கன்னு டயானாக்கு தெரியல, காரணத்தை தேடி அலைஞ்சிட்டு இருக்காங்க. அப்பதான் இதுக்கு பின்னாடி நான்சி இருக்கான்னு தெரிய வருது. இது நான்சியும் கவனிச்சிடுறாங்க. கவனிச்சவங்க டயானாவை பயங்கரமா அட்டாக் பண்றாங்க. கவலைப்படாத, நான் உன்னை சாவடிக்க மாட்டேன்னு சொல்றாங்க. ஏன்னா டயானா இறந்து போயிட்டா இவங்க மேல பழி வரும். இதுவே டயானா கோமாக்கு போயிட்டாங்கன்னா இவங்களுக்கு பிரச்சனை வராது இல்ல, அதனால தான் கோமா கண்டிஷன்லயே இத்தனை வருஷம் வச்சிருப்பாங்க.
அந்த பசங்க பேயா வந்து பிரச்சனை பண்ணிடக்கூடாது இல்ல, அதுக்காக தான் இவங்க பிளாக் மேஜிக்லாம் பண்ற லேடி கிட்ட போயிருப்பாங்க. அப்பப்ப எனக்காக பிளாக் மேஜிக் பண்ணுங்கன்னு சொல்லியிருப்பாங்க. சரின்ற மாதிரி அந்த லேடி நிறைய காசு வாங்கியிருப்பாங்க. டயானாவோட இந்த நிலைமைக்கு நீ தானே காரணம்னு கேட்கிறாரு. ஆக்சுவலா அந்த மருந்தை வச்சுதான் இவர் கண்டுபிடிச்சிருப்பாரு. ஆமான்ற மாதிரி நான்சியும் சிரிச்சுக்கிட்டே சொல்றாங்க. இப்ப இவரோட மூக்குல இருந்து ரத்தம் வருது. இன்சுலின் ஊசி போட்டாங்கல்ல, அந்த விஷத்தை கலந்து போட்டிருப்பாங்க. இவர் கதை முடிஞ்சிருது. அதே மாதிரி டயானா கதையும் முடிக்கணும்ன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இப்ப லைப்ரரியில தான் பாடி இருக்குன்னு தெரிய வருது. அந்த இடத்துக்கு ஆளுங்களை கூட்டிட்டு வந்துடுறாங்க. நான்சி வரதெல்லாம் இவங்க ரெண்டு பேர் ஒளிஞ்சிருந்து கவனிச்சிட்டு இருக்காங்க. நான்சி இருக்காங்கல்ல, டயானாவோட ஆக்சிஜன் மாஸ்கை எடுக்கலாம்னு நினைக்கிறாங்க. ஈரின் தடுக்க போக பாக்குறாங்க. வேணான்னு ஹீரோ சொல்லிட்டாரு. ஆனா ஈரின் தடுக்கணும் அப்படின்ற மாதிரி வேகமா இந்த இடத்துக்கு ஓடி வராங்க. நான்சியோட ஆள் இருக்காங்கல்ல, ஈரினை தடுத்துட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோவும் சண்டை போட்டு அவங்களுக்கு ஹெல்ப்லாம் பண்ணிட்டு இருக்காரு. ஈரினை அடிச்சு போட்டுட்டு நான்சி இருக்காங்கல்ல, மாஸ்கை ஓபன் பண்ணலாம் நினைக்கிறாங்க. அப்பதான் இங்க இருக்க ஆளுங்களுக்குலாம் சவுண்ட் பயங்கரமா கேக்குது. பேய் தான் இந்த மாதிரி பண்ணுது. ஆனா இதுல இருந்து தப்பிக்கிறதுக்காக நான்சி ஒரு வேலை பண்ணிருப்பாங்க. அந்த சவுண்ட் எல்லாம் குறைச்சு கொடுக்கிற மாதிரி ஒரு டிவைஸை காதுல வச்சிருக்காங்க. அதனால அந்த சவுண்ட் இவங்களை எதுவுமே பண்ண மாட்டேங்குது. அதே மாதிரி இந்த பேய்களை கண்ட்ரோல் பண்றதுக்காகவும் நான்சி ஒரு டிவைஸை ரெடி பண்ணிருக்காங்க. 1000 வவ்வால் கத்துற மாதிரி ஒரு சவுண்ட் டிவைஸை தான் வச்சிருக்காங்க. அதை வச்சு இந்த பசங்களை எல்லாம் கண்ட்ரோல் பண்றாங்க. இந்த பசங்களால எதுவுமே பண்ண முடியல. இப்ப பசங்களாலையும் எதுவுமே பண்ண முடியல, டயானாவாலையும் எதுவுமே பண்ண முடியல. ஆனா ஹீரோ ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறாரு. இப்ப ஹீரோ இருக்கார்ல, கஷ்டப்பட்டு பியானோ இருக்கிற இடத்துக்கு வந்துடுறாரு. எப்பவுமே டயானா ஒரு மியூசிக்கை பிளே பண்ணுவாங்கல்ல, அதை இவரு பிளே பண்றாரு. இப்ப பசங்களோட ஆன்மா இருக்கு பாத்தீங்களா, கொஞ்சம் கொஞ்சமா ஃப்ரீ ஆயிட்டு இருக்கு. அது மூலியமா இப்ப நான்சியை பயங்கரமா அட்டாக் பண்றாங்க. நான்சி காதுல ஒரு டிவைஸ் வச்சிருந்தாங்கல்ல, அது உடைஞ்சிருது. இப்ப ஹெவியா சவுண்ட் வருது. இவங்களால கண்ட்ரோலே பண்ண முடியல. எல்லாருமே உடம்பு மடங்கி இறந்தாங்கல்ல, அந்த மாதிரி நான்சியும் இறந்துடுறாங்க. இப்ப டயானா திரும்பி நார்மல் நிலைமைக்கு வந்துடுறாங்க. என்ன நடந்தது அப்படின்றதெல்லாம் ஸ்டேட்மெண்டா தந்துடுறாங்க. அதே சமயம் இப்ப மாற்றுத்திறனாளி பசங்க இருப்பாங்கல்ல, அவங்கள பாத்துக்கிற வேலையெல்லாம் இவங்க கவனிச்சுக்கிறாங்க. ஹீரோ ஒரு வழியா இந்த கேஸை சால்வ் பண்ணிடுறாரு. இருந்தாலுமே அவந்திக்காக சில விஷயங்கள் புரிய மாட்டேங்குது. எப்படி ஸ்டார்டிங்ல இருந்து எல்லாமே எனக்கு ஃபீல் ஆச்சு அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. அதுக்கான காரணத்தை நமக்கு காட்டுறாங்க. ஆக்சுவலா இவங்க பசங்களை பாத்துக்கிட்டாங்கல்ல, அந்த மாதிரி தான் அவந்திகாவும் டயானாவை பார்த்திருப்பாங்க. டயானா அவுட் ஆஃப் த பாடி எக்ஸ்பீரியன்ஸை ஃபீல் பண்ணாங்கல்ல, அது எல்லாமே அவந்திகாக்கு தோணிருக்கும். இப்ப ஹீரோ இருக்கார்ல, அந்த 42 பசங்களோட கல்லறையை பார்க்கிறதுக்காக வராரு. பிரேயர் பண்ணிட்டு இங்க இருந்து கிளம்புறாரு. இதோடைய படத்தை முடிச்சிடுறாங்க. இந்த படத்துல வந்த ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.